உன் ஆசான் தான் சொல்கிறாங்க. ஆசானே அந்த மெய்ப்பொருளே ஒரு திருமேனி தாங்கி வந்துடுது. அது ஒரு உயிர் பொருள்னு சொல்கிறாங்க. இப்போ அதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த நீதி சொல் மனம் வீசும் அப்படின்றாங்க. ஒரு மல்லி புஷ்பம் எடுத்தோம்னா மனம் வீசும். ஒரு அறுசுவையான உணவை நாம் சமைச்சோம்னாக்கா, நல்லாப்பா நீ சூப்பர் சாப்பாடுப்பா, நல்லா கும்முன்னு மனம் வீசுது அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதெல்லாம் நாம் பார்க்குறோம் அனுபவத்தில். ஆனால் இங்கே நீதி சொல் மனம் வீசும்னு சொல்கிறாங்க. மனம் எதில் வீசுது? இது மூக்கில் வீசல, இது காதில் வீசுது. காதில் எப்படிப்பா மனம் வீசும் அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஒவ்வொரு வசனங்களை கேட்டு அதை சிந்தையில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீ நல்ல திருவசனம் கேட்டம்பான்னு சொல்லுவோம். அப்போ அந்த நல்ல ஒரு செவிச்சுவையை தான் அவங்க மனம்னு சொல்கிறாங்க.